ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎஃப்ல அக்கௌண்ட் வச்சிருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான அப்டேட் வந்திருக்குங்க. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது கடந்த ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து ஒரு சர்க்குலர் ஒன்று வெளியிடுறாங்க. இந்த மாதிரி ஆஃப்லைன் மூலமாக ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடிய கரெக்ஷன் எல்லாமே இனி ஆன்லைன் மூலமாகவே கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலர் வந்து ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடியே வெளியிடுறாங்க. ஸோ ஆஃப்லைன் மூலமாக நம்ம ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் யூஸ் பண்ணி இதான் அந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மு மொத்தம் 11 வகையான கரெக்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். பட் இதில் என்ன சிக்கல் இருக்கும் அப்படின்னா, நம்ம சம்மந்தப்பட்ட அந்த எம்ப்ளாயர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில் போய் சைன் வாங்கணும். அப்புறம் அந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை பிஎஃப் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு அது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதமோ 6 மாதமோ டைம் எடுத்துக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற காரணத்தினால இந்த 11 வகையான கரெக்ஷனும் வந்து ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலர் வெளியிடுறாங்க. இந்த சர்க்குலர் சம்மந்தமாக கூட டீட்டெயில்டாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா தகவல் உங்களுக்கு இருக்கும். அதனால் இந்த எஸ்ஓபி வீடியோ ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சர்க்குலரை தொடர்ந்து எப்போ இது வந்து ஆன்லைனில் அப்டேட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கூட கேட்டிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் 11 வகையான கரெக்ஷனும் நீங்கள் ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துவிட்டது. ஸோ இந்த வீடியோ வந்து அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எஸ்ஓபியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த எஸ்ஓபிக்கான காப்பி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், தேவைப்படுறவங்க அதுங்க வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ முதலாவதாக பேஜ் நம்பர் 6க்கு வந்து போயிடலாம். ஓகே, இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் அண்ட் மைனர் கரெக்ஷன். இப்போ அந்த 11 வகையான கரெக்ஷன் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் மேஜர் அண்ட் மைனர் அப்படின்னு 2 வகையாக வந்து பிரிச்சிருப்பாங்க. இது எதுக்காக மேஜர் அண்ட் மைனர் அப்படின்னா, இப்போ நீங்கள் மைனர் கரெக்ஷன் தான் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது எதுனா 2 டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ப்ரூஃப்காக அப்லோட் பண்ணால் போதுமானது. அதுவே மேஜராக கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா 3 டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ என்ன மாதிரியான ப்ரூஃப்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அனெக்சர் 1ல் கொடுத்துருப்பாங்க. அந்த அனெக்சர் 1 பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 21ல் இருக்கும், அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இதில் மேஜர் அண்ட் மைனர் எது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, அதை நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நேம் மாற்றுறீங்க அப்படின்னா மேஜராக இருக்கிறது எது இப்போ மோர் தென் 2 ஆல்ஃபபெட்ஸ் சேஞ்ச் அந்த நேம் ஆல்சோ கெட் சேஞ்ச் பெனட்டிக்கலி. அதாவது 2 எழுத்து வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மேஜர் கரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மோர் தென் 2 அதுவே வந்து 2 எழுத்து மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும், 2 எழுத்துக்குள்ளே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது வந்து மைனர் கரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்நேம் வந்து ஆட் பண்ணுறது எல்லாமே மைனர் கரெக்ஷன் தான். ஸோ மேரேஜுக்கு அப்புறமா வந்து ஹஸ்பண்டுடைய நேம் இனிஷியலாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேம் கரெக்ஷன் பண்ணுறதெல்லாம் மைனர் கரெக்ஷனு. ஸோ அதுக்கு நீங்கள் 2 டாக்குமெண்ட் மட்டும் அப்லோட் பண்ணால் போதுமானது. ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் மைனர் கரெக்ஷன் தான். டேட் ஆஃப் பர்த் பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்துக்கு மேலே நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அது மேஜரு. 3 வருஷத்துக்குள்ளே தான் கரெக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா அது மைனர் கரெக்ஷனு. ஸோ இந்த மாதிரி 11 வகையான கரெக்ஷன்ஸுக்கும் வந்து மேஜர் மைனர் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. முக்கியமாக நிறைய பேர் வந்து இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங்கோ அல்லது ரீசன் ஆஃப் லீவிங், டேட் ஆஃப் லீவிங் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு தான். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த டேட் ஆஃப் ஜாயினிங், ரீசன் ஆஃப் லீவிங், டேட் ஆஃப் லீவிங் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மேஜர் கரெக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த பிஎஃப் மெம்பர் இறந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னா அது மேஜர். அதுவே வந்து நார்மலாக ஒரு உயிரோடு தான் இருக்கார், ஆனால் இந்த 3 கரெக்ஷனும் பண்ணணும் அப்படின்னா அது வந்து மைனர் கரெக்ஷனில் தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நேஷனாலிட்டியில் வந்து மேஜர் மைனர் கொடுத்துருப்பாங்க. ஆதார் கார்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து மேஜர் கரெக்ஷன் தான். ஓகே, இப்போ அடுத்தபடியாக பேஜ் நம்பர் 14 வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் வந்து நீங்கள் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ ஆன்லைனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த 11 வகையான கரெக்ஷன்ஸும் எத்தனை டைம் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது லிமிட் இருக்குது பாருங்கள். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு டைம் மட்டும்தான் அலோட் பண்ணுறாங்க. அதை தாண்டி நீங்கள் 2வது டைம் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக மேனுவலாக அந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி எம்ப்ளாயிட்ட சைன் வாங்கி அதை பிஎஃப் ஆஃபீஸில் கொடுத்து தான் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்லி மேரிட்டல் ஸ்டேட்டஸ் மட்டும் தான் 2 டைம் கரெக்ஷன் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் இதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறீங்க ஆன்லைனில் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். அடுத்து பேஜ் நம்பர் 21ல் வந்து அனெக்சர் 1 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்கும். இது ஆன்லைன்லேயே வந்துடும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த பேஜ் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக இந்த பேஜ் நம்பர் 25ல் வந்து ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் பண்ணாமல் ஆஃப்லைன் மோடில் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஒர்க் பண்ண அந்த கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அவங்க யாருமே இல்லை, யார்ட்டையும் சைன் வாங்குறது என்னென்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா 27 பேஜ் நம்பர் 27ல் பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் க்ளோஸ்ட் ஆர் நான் ட்ரேசபிள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வேர் ஆத்தரைஸ் சிக்னேச்சர் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்ட்டு இருக்கும்.
ஸோ இந்த ஃபார்ம் நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் எதுனா ஒரு கெசட் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு நீங்கள் சீல் வாங்கிட்டு அவங்க சிக்னேச்சர் வாங்கிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இது கூட அட்டாச் பண்ணி பிஎஃப் ஆஃபீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த எஸ்ஓபியில் கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்தபடியாக ஆன்லைன் மூலமாக இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் எப்படி அப்ளை பண்ணி கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் இபிஎஃப்ஓ மெம்பர் போர்ட்டல் அந்த பேஜ் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. யூஎன் நம்பரு பாஸ்வேர்ட்லாம் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா அந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் மட்டும் தான் இருந்திருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்திருக்கும். இப்போ இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஜாயின்ட் டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் செலக்ட் மெம்பர் ஐடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் மல்டிபிள் மெம்பர் ஐடி உங்களுடைய யூஎன் அக்கௌண்ட்டில் இருந்தது அப்படின்னா எந்த பிஎஃப் மெம்பர் ஐடியை கரெக்ஷன் பண்ணணுமோ அந்த பிஎஃப் மெம்பர் ஐடி செலக்ட் பண்ணுங்கள். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பிஎஃப் மெம்பர் ஐடி செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கெட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த பிஎஃப் மெம்பர் ஐடியில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் ஓப்பன் ஆயிரும். அதாவது 11 வகையான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு எது நீங்கள் கரெக்ஷன் பண்ண நினைக்கிறீங்களோ கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. மொத்தம் 3 ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறது, ரெண்டாவது அது சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது, மூணாவது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரிவியூ பண்ணி சப்மிட் பண்ணுறது. ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ்ஸு. இப்போ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒன் பை ஒன்னாக நம்ம ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது இன் கேஸ் ஆஃப் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் நோ டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரிக்வயர்ட். திருமண நிலை மாற்றணும் அப்படின்னா எந்த டாக்குமெண்ட்ஸும் தேவையில்லை. நேஷ்னாலிட்டி மாற்றணும் அப்படின்னா அதுக்கு எந்த டாக்குமெண்ட்ஸும் தேவையில்லை. அதே மாதிரி சேஞ்சஸ் ரிக்வஸ்டர் சுட் பி, சேஞ்சஸ் நம்ம பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, அது வந்து ஆதாரில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தபடியாக கீழே பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷன் என்டிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவைலபிள் டீட்டெயில்ஸ், இந்த பிஎஃப் மெம்பர் ஐடியில் எந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் அவைலபிளாக இருக்குது, நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த மாதிரி வந்து கரெக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படிங்கன்னு கொடுத்துருப்பாங்க. சேஞ்சஸ் ரிக்வஸ்டர் முதலாவதாகவே ஆதார் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஆதார் அவைலபிள் டீட்டெயில், சேஞ்சஸ் ரிக்வஸ்டர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதில் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, ஆதார் நம்பர் நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஆதார் நம்பர் ஆன்லைனில் பண்ண முடியாதுங்க. ஆதார் நம்பர் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கம்பெனி எம்ப்ளாயர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மூலமாக தான் கரெக்ஷன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் கம்பெனி க்ளோஸ் ஆயிருந்தால் பிஎஃப் ஆஃபீஸ் போயிட்டு தான் நீங்கள் ஆதார் நம்பர் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தபடியாக நேம் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நேமுக்கு நேராக இன்கேஸ் நேமில் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பென்சில் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு கர்சர் இந்த இடத்துல வச்சு நேம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. எது நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறீங்களோ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த பென்சில் எடிட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, பென்சில் சிம்பிள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் சேம் அதே மாதிரி தான், இந்த பென்சில் சிம்பிள் கிளிக் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேமு, ரிலேஷன்ஷிப்பு, மேரிட்டல் ஸ்டேட்டஸு, நேஷ்னாலிட்டி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு இந்த பென்சில் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேஷ்னாலிட்டி வந்து இந்த இடத்துல இந்தியன் அப்படின்னு இருக்காது, பிளாங்காக இருக்கும். சப்போஸ் பிளாங்காக இருந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து இந்த பென்சில் சிம்பிள் கிளிக் பண்ணி இந்தியன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும், நான் சப்மிட் ஆகாது. நெக்ஸ்ட் அப்படியே இந்த பேஜுக்கு கீழே வந்தீங்கன்னா அப்டேட் சர்வீஸ் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இந்த பிஎஃப்பில் இருக்கக்கூடிய சர்வீஸ் டீட்டெயில்ஸ் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் லீவிங் இபிஎஃப், அது நெக்ஸ்ட்டு முக்கியமான டேட் ஆஃப் ஜாயினிங் இபிஎஸ், டேட் ஆஃப் லீவிங் இபிஎஸ் கொடுத்துருப்பாங்க. தென் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரீசன் ஆஃப் லீவிங் இபிஎஸ், ரீசன் ஆஃப் லீவிங் இபிஎஃப். இப்போ ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா இபிஎஃப் ஜாயினிங் அண்ட் லீவிங் அப்டேட் பண்ணிவிட்டு இந்த இபிஎஸ் வந்து அப்டேட் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து இது மூலமாக கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ டேட் ஆஃப் ஜாயினிங் இபிஎஃப் நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பென்சில் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு என்ன டேட்டோ அந்த டேட் ப்ராப்பரான டேட் வந்து கொடுத்துடணும். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. தென் ரீசன் ஆஃப் லீவிங் இபிஎஃப், ரீசன் வந்து ஏதாவது தப்பாக கொடுத்துருந்து உங்களுக்கு சப்மிட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதன் மூலமாக நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அல்லது நீங்களாகவே வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணியிருக்கீங்க ஆனால் தப்பாக அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இதன் மூலமாக நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் ரீசன் வந்து கரெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி ஓகே, டேட் ஆஃப் லீவிங் வந்து கரெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு நான் 2021 பதிலாக 2020ன்னு கொடுத்துருக்கேன், அதனால் 21ன்னு மாற்றிட்டு நான் வந்து டன் கொடுத்துட்றேன். அடுத்தபடியாக கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் இருக்கும், அந்த பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு தென் நெக்ஸ்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இன்னும் 2-3 ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நேம் வந்து நான் கரெக்ஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். நேமில் வந்து எதனா ஒரு டீட்டெயில்ஸ் கரெக்ஷன் பண்ணுறேன், அதனால் வந்து ஒரு லெட்டர் டெலீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெமோ தான் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய டிக்ளரேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்தபடியாக டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணக்கூடிய பேஜ் வரும். இப்போ நீங்கள் அட் அ டைமில் எத்தனை கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிஎஃப் மெம்பர் ஐடியில் அட் அ டைமில் 5 டீட்டெயில்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணலாம். 5 டீட்டெயில்ஸ் மேலே நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா பிஎஃப் ஆஃபீஸில் ஒய்ஐபி அப்ரூவல் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் 5 டீட்டெயில்ஸ் மட்டும் மேக்ஸிமம் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜுக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து 2 MB சைஸ்க்குள்ளே தான் இருக்கணும், அதுவும் பிடிஎஃப் ஃபைலாக தான் இருக்கணும். முக்கியமாக அந்த பிடிஎஃப்னுடைய ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கணும். அண்டர்ஸ்கோர்ஸ், ஐஃபன்ஸ் இது மட்டும் தான் இருக்கணும். மற்றபடி ப்ராக்கெட் சிம்பிளோ ஸ்டார் சிம்பிளோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் நேமில் இருக்கக்கூடாது. நீங்கள் அப்லோட் பண்ணுற அந்த பிடிஎஃப்னுடைய ஃபைல் நேம் நீங்கள் ஜஸ்ட் வந்து எதுவுமே அண்டர்ஸ்கோர் ஐஃபன் எதுவுமே கொடுக்காம அந்த டாக்குமெண்ட்டுடைய பெயர் மட்டும் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணி வச்சுருங்க. ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கடைசி லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் வந்து கரெக்ஷன் பண்ண போகிறது இப்போ மெம்பர் நேம், டேட் ஆஃப் லிவிங், இபிஎஃப். இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 வகையான டாக்குமெண்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். எதனா ஒரு டாக்குமெண்ட் மட்டும் அப்லோட் பண்ணிட்டு நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா சப்மிட் ஆகாது, எரர் வரும். ஸோ 3 வகையான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். இப்போ நீங்கள் கொடுத்து செலக்ட் பண்ண அந்த என்டைட்டி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 4 கரெக்ஷன் பண்ணுறீங்க. நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் இதெல்லாம் மாற்றுறீங்கன்னு வச்சுக்கலாம். அல்லது நேமு ஜெண்டர் மாற்றுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்கு இந்த நேம் ஜெண்டர் ரெண்டுக்குமே வந்து ஆதார் கார்டு இருந்தால் போதுமானது. அப்போது அந்த நேம் ஃபஸ்ட்டு காலம் டாக்குமெண்ட் ஒன்றில் போய் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணி ஆதார் அப்லோட் பண்ணுறோம். அல்லது நேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு எதனா ஒரு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறீங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எதாவது டேட் ஆஃப் பர்த்துக்கும் தேவைப்படுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இந்த கீழே இருக்கக்கூடிய காலமில் அப்லோட் ஆகிக்கும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்ல வராங்க. ஓகே, இப்போது டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மெம்பர் நேமுக்கு எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா அந்த செலக்ட் அப்படிங்கிற இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் எதுனா ஒரு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதுமானது. 10th ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு. ஸோ இந்த நேம் கரெக்ஷனுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓட்டர் ஐடி கார்டு, பேன் கார்டு முதற்கொண்டு, ரேஷன் கார்டு. ஸோ இதில் எது வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து ரேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பிடிஎஃப் ஃபைல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 MBக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி வச்சுட்டு சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஃபைல் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் நேம் வந்து செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா போதும், அது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரி டாக்குமெண்ட் 2, இப்போ டாக்குமெண்ட் 2 டாக்குமெண்ட் 3 அப்லோட் பண்ணாமல் நான் வந்து அப்லோட் கொடுக்குறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லுது. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏற்கனவே ரேஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க. அதனால் அந்த ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை மறுபடியும் நீங்கள் ரெண்டாவதாக செலக்ட் பண்ண முடியாது. வேறு எதனா ஒரு டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணி மறுபடியும் சூஸ் ஃபைல் கொடுத்து அந்த பேன் கார்டு ஆப்ஷன் கொடுத்ததுனால அந்த பேன் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்போ தான் அது வந்து எடுத்துக்கும். ஒரே டாக்குமெண்ட்டை வந்து மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இதில் சொல்ல வருது. தென் நான் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து அப்லோட் பண்ண போகிறேன். அடுத்தபடியாக இந்த டேட் ஆஃப் லீவிங் இபிஎஃப்க்கு வந்து எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது ரெசிக்னேஷன் லெட்டர், டேட் ஆஃப் எக்ஸிட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் கம்பெனியில் கொடுத்த அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் காப்பி இருந்தால் அது கொடுக்கணும். அடுத்த டெர்மினேஷன் லெட்டர், இன்கேஸ் வந்து உங்கள் கம்பெனியில் உங்களை டெர்மினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெர்மினேஷன் லெட்டர் வந்து தேவைப்படுது. தென் நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த கம்பெனியில், அது இருந்தாலும் ஓகே தான். அல்லது சேலரி ஸ்லிப் இருந்தாலும் ஓகே தான். அல்லது ஃபுல் அண்ட் ஃபைனல் லெட்டர், செட்டில்மெண்ட் லெட்டர் இருந்தாலும் அதுவும் ஓகே தான். அல்லது கம்பெனிலேருந்து ஒரு லெட்டர் வாங்கி அதை நீங்கள் அப்லோட் பண்ணாலும் அதுவும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி 3 வகையான டாக்குமெண்ட்ஸ் இந்த டேட் ஆஃப் லிவிங் இபிஎஃப்க்கு நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்போ தான் அவங்க வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அல்லது வேறு எதுனா ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருந்தாலும் அது நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாக 3 டாக்குமெண்ட்ஸ் இப்போதைக்கு நீங்கள் அப்லோட் பண்ணணும், அப்போ தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த பேஜ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரிவ்யூ பேஜுக்கு வந்துருச்சு. நான் 3 டீட்டெயில்ஸ் கரெக்ஷன் பண்ணுறேன். மெம்பர் நேமு, மேரிட்டல் ஸ்டேட்டஸ், டேட் ஆஃப் லிவிங் ஏபிஎஃப். அவைலபிலிட்டிஸ் எப்படி இருந்தது, நம்ம எந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது இதில் இருக்குது. இப்போ மேரிட்டல் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து எந்த டாக்குமெண்ட்ஸ் தேவையில்லாதனால அதுக்கு நம்ம எந்த டாக்குமெண்ட்ஸ் வைக்க தேவையில்லை. நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா இந்த வியூ ஆல் அப்லோடட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிக்ளரேஷன் இருக்கும். அந்த 2 டிக்ளரேஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக கெட் ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதாரில் பதிவு பண்ணப்பட்ட அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷனுக்கான ரிக்வஸ்ட் எங்கே போகும்னா பர்டிகுலர் எம்ப்ளாயருக்கு தான் போகும். டேரெக்டாக பிஎஃப் ஆஃபீஸ் வந்து போகாது. அந்த எம்ப்ளாயருக்கு போயிட்டு அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிஎஃப் ஆஃபீஸ் போகும். அவங்க வந்து கரெக்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி ரிசீவ் ஆகுது. ஸோ தாராளமாக நீங்கள் கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். ஓடிபி என்டர் பண்ணுறதுக்கு கீழே ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
நீங்கள் எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு கேப்சா என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ். ஓடிபி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசீவ் ஆகுது. ஒன்லி திங் என்னென்னா நம்ம மேரிட்டல் ஸ்டேட்டஸ் தவிர மீது எல்லாமே ஒரே ஒரு டைம் மட்டும் தான் ஆன்லைனில் கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஓபியில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இப்போ கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையாக நிதானமாக கரெக்ஷன் பண்ணுங்கள். எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்ஷன் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சேனல் மெம்பர்ஷிப் ஆப்ஷன் ஜாயின் பண்ணிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுங்க, எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஆன்லைன் மூலமாக ஜாயின் டிக்ளரேஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துருச்சு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.